விஜய், அஜித், ரஜினி என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் அதிக சம்பளம் வாங்குற ஹீரோஸ் இவங்க 3 பேர் தானே. ஏன் வருஷத்துக்கு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல? விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு போறாருல, தன்னுடைய சினிமா துறைக்கு என்ன செஞ்சாரு? அவர் நல்லா நடிச்சார், நல்லா சம்பாதிச்சார், ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாரு தாண்டி என்ன கான்ட்ரிபியூஷன்? படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அதுக்குள்ள தேவையில்லாம அவசரப்பட்டு போய் கோர்ட்டுக்கு போனதா என்னாச்சு? அவங்களுக்கு சாதகமா மாறிச்சு. கோர்ட்டு தானே வந்தீங்க, லீகலா போவோம். ஆடியன்ஸுக்கு பிடிக்காம கூட போயிடலாம். அது பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிற எனக்கு தெரியல. அந்த படம் ரீமேக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும்ல அந்த படத்தை. அப்படிங்கிறதுக்காக டெய்லி அரை மணி நேரம் 5-6 நாள் சார் பார்த்து முடிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தை. அந்த அளவுக்கு தான் இருக்கு அந்த படம். சூர்யாவும் அதை பண்ணிட்டு இருப்பார், விஜய் சேதுபதி கூட அதை பண்றாரு. பட் நடிக்கணும் நேரடி. ஒரு பெரிய படம் மட்டும் ஒரு சின்ன படம் நடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 500-300 கோடியா, சரி 400 கோடி 500 கோடியா போயிட்டு இருக்காரு. எவ்வளவு தூரம் போவீங்க? சன் பிக்சர்ஸ் இருக்காங்க, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க, லைக்கா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏன் பெரிய படத்தை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க? 300 கோடி செலவு பண்ணி 200 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்றீங்களா? வருஷத்துக்கு 5 சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் ஹலோ சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் விஷன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய அப்டேட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய நிறைய இன்டர்வியூஸும் நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம், ஜனநாயகன் வந்துன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்காதோன்னு எங்களுக்கு தோணுது. சரி, எந்த பெரிய படமும் எங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. உண்மையாகவே ஜனநாயகன் படம் வராததுக்கு அரசியல் தான் முழுக்க காரணமா? அப்படிதான் பார்க்க முடியும். வேற அதில் ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு இது பண்றதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? 2 காரணம். ஒன்று, பிஜேபி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக சென்சார் போர்டு ஒரு வேலையை செஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை இவங்க ஹேண்டில் பண்ண விதத்தில் ஏற்பட்ட சொதப்பல். இவங்க அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் படம் ரிலீஸ் ஆயிரும். 2-3 நாள் தள்ளியாச்சு படம் ரிலீஸ் ஆயிரும். கோர்ட்டுக்கு போய் தேவையில்லாம இவங்களே வாண்டடா வண்டியில் ஏறி இவங்க பக்கம் இருந்த பால அவங்க பக்கம் திருப்பி விட்டாங்க. இப்போ அது அஸ் யூஷுவல் லா மறு ஆய்வு அதுக்கு இத்தனால அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்ல. அது தேவையில்லாத வேலை. இவங்களுக்கு எப்படி இவங்க கோர்ட்டுக்கு போற வரைக்கும் வரசக்தியும் சென்சார் கிடைக்கல. ஆமா, அவங்க கோர்ட்டுக்கு போகல. அவங்களுக்கு அடுத்த நாள் கிடைச்சிருச்சு. அடுத்த நாள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு அடுத்த நாள் கிடைச்சிருக்கும். எப்படி கடைசியை கொஞ்சம் சிக்கலை கொடுப்பாங்க, அதை மாற்றி இதை மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பேசி எடுத்து சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அதுக்குள்ள தேவையில்லாம அவசரப்பட்டு போய் கோர்ட்டுக்கு போனதா என்னாச்சு? அவங்களுக்கு சாதகமா மாறிச்சு. கோர்ட்டு தானே வந்தீங்க, லீகலா போவோம். இல்ல இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, இப்ப கோர்ட் கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ரிலீஸ் எப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணணும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமே ஒரு ஐடியா கொண்டு வந்துடலாம்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி இருக்கா? அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அப்படித்தான் தகவல் வந்துட்டு இருக்கு. பட தயாரிப்பு நிறுவனம் வேணாம், இப்போதைக்கு வேணாம், எல்லாம் சரி. இன்னும் சென்சார் கையிலுக்கு வரல. ஓகேவா, கேஸ் தான் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க தவிர சென்சார் இன்னும் அந்த ப்ராசஸ் இன்னும் முடியல. ஸோ அது முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. ஸோ தேவையில்லாம இதுல மண்டையை உடைக்க வேணாம், எலெக்ஷனுக்கு அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில் நல்லதுதான். ஒருவேளை படம் ஃப்ளாப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தா நீங்கள் கேட்ட கேள்விப்படி எப்படி பார்த்தாலும் அந்த படம் வசூல் ரீதியாக நல்லா இருந்தோம். இல்லை, விஜய் படம் அவருடைய கடைசி, ஆல்ரெடி அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அவருடைய கடைசி படம்னா இன்னும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எல்லாருமே லாபம் சம்பாதிச்சிருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. படம் கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் தான். ஆனால் படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்காம கூட போயிடலாம். அது பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிற எனக்கு தெரியல. நான் அந்த படம் கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஏன்னா இது அந்த படம் ரீமேக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும்ல அந்த படத்தை. அப்படிங்கிறதுக்காக டெய்லி அரை மணி நேரம் 5-6 நாள் சார் பார்த்து முடிச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தை. அந்த அளவுக்கு தான் இருக்கு அந்த படம். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 5 நாளா வந்து அந்த படத்தை பார்த்தேன். ஆமா, எனக்கு புஷ்பா வந்து 1500 கோடியா? எனக்கு அந்த படம் தேட்டருக்குள்ள உட்காரவே முடியல. புஷ்பா 2க்கு புஷ்பா 1 கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துறேன். புஷ்பா 2லாம் எனக்கு உட்காரவே முடியாத ஒரு படம். கேட்டா 1500 கோடின்றாங்க, 2000 கோடி. எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு படம் முடிக்கணுமே இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அது ஒன்று இருந்து. ஸோ எண்ட் ஆஃப் தி டே படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னா அது எப்படி பார்த்தா ஒரு நெகட்டிவாக தான் மாறும். எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி படம் மொக்க படம் நடிச்சிட்டாரியான்னு வந்துச்சு வச்சுக்கோங்க. தேவையில்லை. இப்போவே சொன்னோம்ல, எதுக்கு லாஸ்ட் படத்தை இவர் இருந்து அந்த படத்தை என் ரீமேக்கு போனார்? வேற கதை இல்லையா? நம்ம எல்லாம் பேசணும் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணணும்? ஏன்னா அவ்வளோ அற்புதமான அற்புதமான கதையும் கிடையாது, அங்கே ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே கில்லி படம் ஒக்கடோட ரீமேக் இங்கே தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் இதுவரை விஜய் ரீமேக் பண்ண எல்லா படமுமே அங்கேயும் நல்ல படம். அதை புரிஞ்சுக்கோங்க. காதலுக்கு மரியாதை, அநியத்தி படம் சூப்பர் டூப்பர் ஹிட், நல்ல படம். கில்லியும் அதே தான். நீங்கள் எந்த படம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ரீமேக் பண்ண பிரியமானவளை எல்லாமே அவருக்கு ஹிட் படம் தான்.
ஹிட் படம் நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸு. நான் ஃப்ரெண்ட்ஸ் படம் தமிழுக்கு முன்னாடியே மலையாளத்தை 3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ நல்ல படம், ஜாலியான படம் அது, ஓகேவா, ஃபேமிலி படம். இது அப்படி இல்லைங்கிறத பிரச்சனை. நீங்கள் நல்ல படத்தை ரீமேக் பண்ண நம்ம ஏன் கேட்க போகிறோம்? இதை எது இதா? ஸோ லேட்டாக வர்றது நல்லது தான் ஒரு வகையில். என்ன கேட்டால் ஏதோ ஒரு வகையில் அவர் நெகட்டிவாக மாறாமல் ஒரு படத்தை வச்சு ஓட்டு அப்படியே குவிஞ்சிரும், இல்லை ஒரு படம் சரியில்லைங்க ஓட்டு மொத்தமாக குறைஞ்சிருங்கலாம் இல்லை. ஒரு மாதிரியான என்ன படம் சரியில்லை தேவையில்லாமங்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணுவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஏமாற்றத்தை மக்கள் மத்தியில் கொடுக்கும். அது நல்லா இல்லாமல் போச்சுன்னா, உண்மையாகவே அந்த கதையை எடுத்துக்கொண்டு வினோத் அவர்கள் அற்புதமாக ஒரு கதையை பண்ணியிருக்காரு, அது சூப்பர் டூப்பர் ஹிட்னா சந்தோஷம். அதோட மூல கதையை மட்டும் எடுத்துட்டு அதோட சீன்ஸை மட்டும் எடுத்துட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டாருன்னா ஃபைன். ஒரு நல்ல டைரக்டரால எதுல இருந்து ஒரு அற்புதமான ஒரு கருவுல இருந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை உருவாக்கிட முடியும். அதை நான் நம்புறேன். பட் பகவந்த் கேசரி பார்த்த வகையில தான் மனம் அப்படி பார்க்கும்போது அச்சு வினோத் அவர்கள் வந்து நம்ம பிங்க் படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணி நம்ம தமிழ்ல நேர்கொண்ட பார்வை. பட் அது நல்ல கலெக்ஷன், நல்ல படம், ஒரு நல்ல ஸ்டோரியா இருந்தது. நல்ல படம் தான், விஷயங்கள் நல்ல படம் தான். என்ன ஒரு பாட்டும் ஒரு ஃபைட் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஓகேவா. ஸோ அதுதான், அது தவிர அது மறுபடியும் நல்ல படம் தான். ஏன்னா அந்த படத்தை நீங்க எவ்வளவு மோசமா எடுத்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு நல்ல படம், புரியுதா. நீங்க சில படத்தை என்ன நினைச்சாலும் அதை காலி பண்ண முடியும். ஏன்னா படத்தோட கதை அப்படின்னு ஒன்று இல்லை. அந்த மாதிரி பிங்க் ரொம்ப முக்கியமான படம். ஸோ இங்க வந்து பாட்டு ஃபைட்லாம் வச்சா கூட அந்த படத்தோட எசன்ஸ் உடையல. ஸோ நல்ல படம். இதே மாதிரி சூப்பரா பண்ணிட்டாருன்னா சந்தோஷம் தான். நம்ம தான் ரிசல்ட் அது மோசமாக தான் போகணும்னு நான் சொல்ல வரல. மோசமா இருந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறது தான். ஏன்னா அதற்கான எல்லா சாத்தியக்கூறும் பகவந்த் கேசரியில இருக்கு. அதனால சொல்றேன். நீங்க பகவத் கேசரியில இருந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க. இங்க பாலையாவுக்கு வேற படங்கள் இருக்கு, நல்ல படங்கள்லாம் ரொம்ப என்கேஜிங்கா வச்சிருக்கிற படங்கள்லாம் இருக்கு. இதுல அப்படி எதுவும் இல்ல. ரொம்ப கிரிஞ்சா இருந்தது எனக்கு பெருசா. இப்போ ரீசெண்டா வந்து நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் இப்போ ஆல்ரெடி வந்து ரீரிலீஸ் ஆன கில்லி படமே இப்போ திரும்பவும் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி திரைப்படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகிறது ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்டாக நல்லா தான் இருந்தாலும் தமிழ் சினிமா வந்து ரொம்ப பாதிக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். புது இயக்குனர்களாகட்டும், புது கதையாகட்டும், இது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருதோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குல்ல. இதை எப்படி பார்க்க? இல்லை, இது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம். டீட்டெயிலாக பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுவேன். ஒரு நல்ல படம் கேரளாவில் நல்ல படம் வருது, ஓடுது. ஆனால் இங்கே நல்ல படம் வர மாட்டேங்குது, நல்ல படம் வந்தாலும் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அங்கே நல்ல படத்தை, தரமான படத்தில் சின்ன படமாக இருந்தால் கூட மம்முட்டி சார் வந்து நடிக்கிறார், மோகன்லால் சார் வந்து நடிக்கிறார். பெரிய ஹீரோஸ் சின்ன படங்களில் நடிக்கிறாங்க. பட்ஜெட் கம்மியா, சின்ன படம் கண்டென்ட் ஓரியன்டான படங்கள்ல வராங்க. அந்த பட்ஜெட் படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் வாங்குறாங்க. 15 கோடி வாங்கக்கூடிய மம்முட்டி ஒரு சின்ன படத்துக்கு 1 கோடி 2 கோடின்னு வாங்குறாரு, ஓகேவா. அந்த தன்மையை நல்ல படத்துக்குள்ள வரும்போது ஒரு மம்முட்டி சார் நடிக்கிற படம்னா ஆடியன்ஸ் உள்ள போறான். அப்போ மம்முட்டி சார் மூலியமா அவன் நல்ல படத்தை பார்க்க பழகுறான். அப்போ தொடர்ச்சியா நல்ல படத்தை மம்முட்டி சாரும் கொடுக்குறாங்க, மோகன்லால் சார் கொடுக்குறாங்க. அதே மம்முட்டி சாருக்கு அதே கிரெடிட் கொடுப்போமே, அதுல மம்முட்டி சார் தான் ஃபர்ஸ்ட். ஸோ மம்முட்டி சார் நடிக்கிறார் அப்படின்னா மம்முட்டி சார் மூலியமா நல்ல படங்களை அவன் பார்க்க பழகுறான். இன்னைக்கு வந்த காதல் தீக்கோரோ களம் காவலோ வச்சு நான் சொல்ல, மம்முட்டி ஆரம்ப காலத்துல இதை செய்யறாரு. எப்படி இங்க 80ஸ்ல பாரதி ராஜாவுக்கும் ஒரு பாலு மகேந்திராவுக்கும் புதுசா வர எல்லா இயக்குநர்களுக்கும் கமல் சார் இருந்தாரோ, அது மாதிரி அங்க வந்து மம்முட்டி சார் இருந்தார். ஸோ அதை அவர் ஆரம்பத்துலேருந்து செய்கிறார். ஸோ நல்ல படங்களை பெரிய ஆக்டர்ஸ் மூலியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஆக்டர்ஸ், தெரியாத ஆக்டர்ஸ் நடிச்சா கூட அவன் ஈஸியாக தேட்டருக்குள்ள போறான். அவன் ஒரு வகையில ட்ரெயின் ஆயிட்டான் நல்ல படம் பார்க்கறது. அந்த ட்ரைனிங்கை ஒரு நேரடியாக ஒரு புது தயாரிப்பாளரும் ஒரு புது ஹீரோவும் ஒரு புதிய ஆர்டிஸ்டும் இயக்குனரும் வந்து பண்ண முடியாது. அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். இங்க அந்த ட்ரெயின் பண்ண ஆள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், கமல் சார் மட்டும்தான் இருந்தார். அவர் தான் ஒரு பெரிய படத்தை நடிச்சு அடுத்த ஒரு சின்ன படத்தை நடிப்பார், ஓகேவா. ஒரு சின்ன மகளிர் மட்டும் மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதில் அவர் ஒரு கேமியோ பண்ணுவார். இல்லை, இங்க அந்த தன்மையே ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க மற்ற ஹீரோஸ் எடுங்க, அடுத்தடுத்து பெரிய பெரிய படம் பண்ணுவாங்க. கமல் சார் தான் ஒரு பெரிய படம் பண்ணி அடுத்து ஒரு சின்ன படம் பண்ணுவார், இல்லையா. ஒரு பெரிய படம் பண்ணிட்டு ஆளவந்தான் மாதிரி ஒரு படம் பண்ணி அடுத்து ஒரு சின்ன படம் பண்ணுவார். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சின்ன படங்கள், தரமான படங்கள் நோக்கி நகர்ந்துட்டே இருப்பார். ஹீரோஸ் பெரும்பாலும் அது இங்க பெரும்பாலான ஹீரோக்கள் அதை பண்றது இல்லை. அப்படிங்கிறனால சின்ன நல்ல படங்கள் தெரியாத ஹீரோக்களிடமிருந்தும் தெரியாத இயக்குனரிடமிருந்தும் தெரியாத தயாரிப்பிடம் தான் வருது. ஸோ பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி ட்ரெய்லரும் டீசரும் ரொம்ப பிடிச்சி போய் சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆன இந்த படம் நல்லா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ள போறோம். அப்போ கூட இன்னைக்கு ஓடிடி வந்தாலும் என்ன பண்றோம், நல்லா இருக்கும் போல, சரி ஓடிடி வந்தா பாத்துக்கலாங்கிற மூடுக்கு வந்துட்டோம். ஆனா அங்க அவன் நல்ல படத்தை ஆல்ரெடி அங்க நிறைய எல்லாருமா சேர்ந்து ட்ரெயின் பண்றாங்க. அவன் அப்படியே பழகிட்டான் மலையாள ஆடியன்ஸ். அதனால அவங்க புதுசா யார் நடிச்சாலும் படம் நல்லா இருக்கும் போல அவன் போக பழகிடும். அதனால அங்க ஒரு ஃபகத் ஃபாசில் ஜெயிக்க முடிஞ்சது, ஒரு பிருத்திவிராஜ் ஜெயிக்க முடிஞ்சது, ஓகேவா. இன்னைக்கு டொவினோ வரைக்கும் அது நடக்குது. டொவினோ, ஆசிஃப் அலி எல்லாருமே நல்ல படம் பண்றாங்க. இல்ல இங்க பெரிய படம் 500 கோடி 1000 கோடி 300 கோடி 400 கோடினே போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் அவர்களை எடுத்துக்கோங்க. அமரன் ஹிட்டுக்கு அப்புறம் அவரால் இந்த சின்ன படமே நடிக்க மாட்டார்.
அதான் பைல அவரோட மார்க்கெட் வந்து ப்ராட் ஆயிடுச்சுல்ல. அதான் பிராட் ஆயிடுச்சும் போது அவர் பெரிய படம் பண்றாங்க. அதுதான் இங்க இருக்க ஒரு பிரச்சனைன்றேன். மம்முட்டி சாருக்கு அங்க மார்க்கெட் இருக்குல்ல, கமல் சாருக்கு இல்லாத மார்க்கெட்டா? ஏன் அவங்க சின்ன படம் பண்ணாங்க? அதனால இவங்களெல்லாம் உதாரணமா சொல்றேன். பட் என்னன்னா சிவகார்த்திகேயன் சார்ட்ட இருக்கு ஸ்பெஷல் என்னன்னா, அவர் பரவாயில்ல, அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவர் நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு கனா மாதிரியான ஒரு படத்தை, கொட்டுக்காளி மாதிரியான ஒரு படத்தை, இப்போ தாய்க்கிழமை மாதிரியான படத்தை ப்ரொடியூஸ் பண்ண, அது ரொம்ப நல்ல தன்மை. சூர்யாவும் அதை பண்ணிட்டு இருப்பாரு, விஜய் சேதுபதி கூட அதை பண்றாரு. பட் நடிக்கணும் நேரடியாக. ஒரு பெரிய படம் மட்டும் ஒரு சின்ன படம் நடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 500 300 கோடியா, சரி 400 கோடி 500 கோடியா போயிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு தூரம் போவீங்க? அது பெரிய ப்ரெஷர் தானே. ஒரு பெரிய படம் நடிச்சு ஜாலியா ஒரு காமெடி படம் நடிங்க. பஞ்சதந்திர மாதிரி ஒரு படத்தை நடிப்பாரு கமல், விரும்பாண்டி மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இப்படி ஒன்று பண்ணுவாருல்ல. மேபி ஆர்டர் மாதிரி இருக்கலாம், உதாரணத்துக்காக சொல்றேன். ஸோ அது மாதிரிலாம் பண்ணணும், ஹீரோஸ் இங்க பண்ணணும். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு பெரிய படம் பண்றாருன்னா பெரிய படமே பண்ணிட்டு இருக்காரு. டப்புன்னு இறங்கி ஒரு சின்ன படம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, பார்ப்போம்ல, நல்லா இருக்கே படம் அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த டைரக்டர் இன்னொரு சின்ன படத்தை நடிச்சாலும் எடுத்தாலும் போய் பார்ப்போம். பட் ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இது வந்து நிறைய டேரக்டர்ஸும் சரி, சின்ன படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரும் சரி, இவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் தான் ஒரு படம் பண்ணியிருக்கோம், நல்ல படம் தான் பண்ணியிருக்கோம், கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, புது இயக்குனர், புது ஆக்டர் இவங்களெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு தேட்டர்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க, பெரிய படங்கள் அண்ட் பெரிய ஹீரோஸ்க்கு மட்டும்தான் தேட்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம கேட்க முடியுது. இப்போ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? இல்லை, நீங்கள் இதுக்கு எல்லாமே ஒன்றுக்குள்ள தொடர்புடைய விஷயம் தான். ஒரு சின்ன படத்தை ஒரு பெரிய ஹீரோ நடிச்சாங்கன்னா சீட்டு கொடுப்பாங்கல்ல, நாளைக்கு அதே தயாரிப்பாளர் இன்னொரு சின்ன படம் பண்ணால் கொடுப்பாங்க. எப்படி பார்த்தா ஹீரோ சுற்றி இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்கள சுற்றி இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் நேரடியாக வந்து ஒரு சின்ன படத்தை எடுத்து நஷ்டமடைய விரும்ப மாட்டாங்க. அவங்க குறைந்தபட்ச லாபம் இருக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் காசப்பட நினைப்பாங்க, விவரம் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? அப்போ ப்ரொடியூசர் குத்தம் சொல்றதுக்கு வழியில் நஷ்டப்படுறதுக்கு யாரும் இங்கே வரக்கூடாதுங்கிறது தான் கருத்து கூட இல்லையா? அப்போ ஹீரோஸ் இறங்கி வரணும். அப்படி இல்லையா, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்குல்ல, இப்போ சன் பிக்சர்ஸ் இருக்காங்க, ரெட் ஜெயண்ட் இருக்காங்க, லைக்கா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஏன் பெரிய படத்தை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க? 300 கோடி செலவு பண்ணி 200 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்றீங்களா? வருஷத்துக்கு 5 சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்களேன். பாரஞ்சித் மாதிரியான நபர் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, அவருடைய ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு. இல்ல நீங்க பண்ணுங்களேன், சின்ன படங்களும் நிறைய பெரிய ப்ரொடியூசர்ஸ் சின்ன படங்கள் பண்ணுங்க. இப்போ லைக்கா ப்ரொடியூஸ் பண்றாங்க, சன் பிக்சர்ஸ் ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நம்ம தேட்டருக்காரங்க வாங்கிடுவாங்கல்ல. அப்ப நீங்க அதை பழக்கணும். இந்த ஹீரோக்களும் பெரிய தயாரிப்பாளங்க இதை பழக்குனீங்கன்னா அதோட சேர்ந்து அடுத்தவங்களும் வருவாங்க. இப்போ ஒரு சின்ன படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தோட அந்த ஹீரோவோ அந்த டைரக்டரோ அந்த குரூவோ ஃபேமஸ் ஆகுது இல்ல, அந்த ஹிட் ஆச்சுன்னா அந்த குரூ நாளைக்கு ஒரு படம் பண்ணும்ல, அதுவும் ஒரு சின்ன படமே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு தயாரிப்பாளர் இருந்தா கூட, தெரியாத தயாரிப்பாளர் இருந்தா கூட அந்த படத்தை வாங்கிடுவாங்க, அந்த குரூ சக்சஸ் குரூ. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு ஹிட் கொடுத்துட்டாருன்னா அவர் இன்னொரு போகும்போது ஒன்று நடக்குது இல்ல. இப்போ குட் நைட் லவர்லாம் கொடுத்தவங்க அடுத்தடுத்து படம் பண்றாங்க, ஏன்னா ஹிட் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் அந்த ஹிட் அமையாது. அப்போ இதை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய தயாரிப்பாளர்களுக்கும் முக்கியமா. ஏன் வருஷத்துக்கு 5 படம் எடுங்களேன், 500 கோடி வருஷத்துக்கு செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க, அதுல 50 கோடி எடுத்தீங்கன்னா 5 சூப்பர் படம் எடுக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்கே சொல்றேன், 50 கோடி நீங்க போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 5 படம் சின்ன படத்தை, அற்புதமான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி பயங்கரமா வியாபாரம் பண்ணி கொண்டு போய் சேர்த்துடலாம். விஜயை சொல்லுங்க, ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. இங்க கமல் சார் தவிர வேற யார் படம் ப்ரொடியூஸ் பண்ணா? ரொம்ப வருஷத்துக்கு கமல் சார் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு சூர்யா ப்ரொடியூஸ் பண்றாரு, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பண்றாரு, விஜய் சேதுபதி பண்றாரு, தனுஷ் பண்றாரு, தாண்டி அதுக்கே ரொம்ப காலம் எடுத்தது. விஜய், அஜித், ரஜினி என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் அதிக சம்பளம் வாங்குற ஹீரோஸ் இவங்க 3 பேர் தானே. ஏன் வருஷத்துக்கு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல? விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு போறாருல, தன்னுடைய சினிமா துறைக்கு என்ன செஞ்சாரு? அவர் நல்லா நடிச்சார், நல்லா சம்பாதிச்சார், ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாரு, தாண்டி என்ன கான்ட்ரிபியூஷன்? ஒரு வருஷம் அவர் இன்னைக்கு ஒரு விஜய் பேனர்ல ஒரு படத்தை ஆரம்பிச்சு வருஷத்துக்கு 5 ஒரு டீமை போட்டு வருஷத்துக்கு 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், தேட்டருக்காரங்க வாங்க. ஓகே சார், அப்படி நீங்க பார்க்கும்போது நிறைய புது இயக்குனர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்தது அவர் தானே. தன்னோட அஸ் எ ஹீரோவா வாய்ப்பு கொடுத்தாரு, அஸ் எ ஹீரோவா இயக்குங்க அப்படிங்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோவுமே அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல. என்னோட மார்க்கெட் போயிடும், நான் இவ்வளோ ஒரு பெரிய பிராண்ட் வச்சிருக்கிறேன் ஸோ அப்படிங்கிறத ஒரு புது இயக்குனர்கிட்ட எந்த ஒரு ஹீரோவும் கொடுக்க மாட்டாங்க. பட் அதை அவர் பண்ணார்ல, பட் அதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லை, ரொம்ப உண்மையாக வரவேற்க வேண்டிய விஷயம் தான். வளர்ந்து வர ஸ்டேஜ் அதை பண்ணாரு, தொடர்ச்சியாக நிறைய புதிய இயக்குகளை வாய்ப்பு கொடுத்தாரு. அவரளவுக்கு வேற யாரும் வாய்ப்பு கொடுக்கலங்கிற விஜயகாந்த் நிறைய பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நிறைய பண்ணியிருக்காருங்கிறது உண்மை. நான் சொல்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாப் ஸ்டார் ஆயிட்டீங்கல்ல, ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜோட இருக்கீங்கல்ல, இன்னைக்கு நீங்க ஒன்லி பெரிய படம் மட்டும் தான் உங்களால நடிக்க முடியும். விஜய் வந்து ஒரு சின்ன படம் நடிக்க முடியாது இல்லையா? அப்படி நான் நினைச்சிட்டு இருக்காரு, நடிக்கலாம், நடிச்சா பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோமா என்ன? இல்ல சொல்றேன், கடந்த 5 வருஷம் கடந்த 10 வருஷமா அவர் பெரிய ஸ்டார் கரெக்டா. இந்த 10 வருஷத்துல அவர் 100 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 5 படம் வச்சு 50 படம் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். 50 டைரக்டர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க.
500 டெக்னீஷியன்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. அந்த 50 டைரக்டர்ஸும் அவங்க கிட்ட இருந்து இன்னொரு 50 டைரக்டர்ஸ் வந்திருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றேன். ஒரு சினிமா துறைக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு படத்தை 200 கோடி 150 கோடி வாங்குறாருன்னா அதுலேருந்து 50 கோடி எடுத்து 5 படம் வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு நஷ்டம் இல்லை, நஷ்டமே வராது. விஜய் அப்படி பார்க்கும்போது இப்ப லலித் அவங்களாகட்டும், ஜெகதீஷ் அவர்களாகட்டும், இவர்களும் வந்து விஜய் சைட்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்கும் இவர் பாதி தான் ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற ஹெல்ப் பண்றாரு, அவங்க சைட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றது அந்த கதையெல்லாம் நாங்கள் பேசுறோம். நேரடியா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மாதிரி நேரடியா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபண்டு பண்றது, பின்னாடி இருந்து பண்றது, அந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது. நான் அதெல்லாம் பேசுறேன். நேரடியா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். விஜய் ப்ரொடியூஸ் பண்ணா தேட்டருக்காரங்க வாங்குவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மினிமம் வேல்யூ வந்துருது இல்ல. கமல் ப்ரொடியூஸ் பண்ண இன்னைக்கு ஒரு படம் இத்தனை வருஷமா அவர் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால, ராஜ்கமல் ஒன்று வச்சிருக்கிறதுனால, அவருடைய படம் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் பெருசா அங்க பாதிப்பு இருக்காது, ரிலீஸ்ல பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரு படம் தோல்வி அடையும், அதுக்கு ஏதோ ஒரு வகையில செட்டில் பண்ணுவாங்க, அடுத்த படத்தை லாபத்தை எடுத்துப்பாங்க, விலை குறைச்சு கொடுப்பாங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப். அது இந்த படம் சரியா இல்லை, நஷ்டமா, சரி பரவாயில்ல, அடுத்த படத்தை நான் கம்மியா தரேன், வெயிட் பண்ணுங்க, இல்லையா சரி கொஞ்சம் காசை கொடுத்து இது பண்ணுவாங்க. வெளியே வந்து சொல்றது இல்லை கமல் சார் மற்றவங்கள மாதிரி, அவ்வளோதான் தாண்டி அதெல்லாம் அவர் ஒன்று பண்ணுவாரு. இல்லைன்னா அடுத்த படத்தை வந்து கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க, சேர்த்து சரி டேலி பண்ணிக்கோங்க. இப்படித்தான் அங்கே இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக உள்ள வரும்போது அது ஒரு இயக்கம், அது நடந்துட்டே இருக்கும். வருஷத்துக்கு 5 படம் அஜித் ப்ரொடியூஸ் பண்ணணும், வருஷத்துக்கு 5 படம் விஜய் சார் ப்ரொடியூஸ் பண்ணணும், வருஷத்துக்கு 5 படம் ரஜினி சார் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடிய. நீங்கள் இதை ஏன் நான் இது பேசுகிறேன்னா, நான் மலையாள படத்தை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்கு. என்ன இது மாதிரி தமிழில் படம் வரலன்னா, இங்கே இருக்க கிரியேட்டர்ஸ் பிரச்சனை இல்லை. 1000 பேர் 1,00,000 பேர் நல்ல கதையோட அலையிறாங்க. ஆனால் அவங்களுக்கான பிளாட்ஃபார்மை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இப்போ என்ன படம், லைக்கா மாதிரி, சன் பிக்சர்ஸ் மாதிரி, ரெட் ஜெயின் மாதிரி நிறுவனங்கள் நாங்கள் சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணணும். அப்போ தானே வருவாங்க 1000 பேர். அதில் தானே நீங்கள் ஒரு 10 பேரை செல் பண்ணி படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல படங்கள் வரும், நம்மளோட இயக்கமெல்லாம் தீர்ந்துடும். ஸோ ஒரு 500 கோடி 600 கோடி ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 100 கோடிக்கு ப்ரொடியூஸ் பண்ண 50 கோடி எடுத்து வச்சுன்னா வருஷத்துக்கு 5 படம், 2 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். உங்கள் படம் சந்தோஷமாக நீங்கள் பண்ணலாம். அதில் எந்த நஷ்டமும் இல்லை. போட்ட காசு வந்துட போகுது. 10 கோடி போட்ட படம் 100 கோடி வசூலாகிற படங்கள்லாம் இருக்குல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய லாபம் பாருங்க. அதனால உங்களுக்கு நஷ்டமே வரப்போறது இல்லை, கண்டிப்பாக லாபம் தான் சம்பாதிக்க போறீங்க. இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படம் கொடுத்த ஒரு டைரக்டர் இப்போது நம்ம தமிழ் ஆக்டர் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ ஒரு பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கதை இருக்கும் அப்படிங்கிறதும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி மமிதா பைஜு இதில் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஜோதிகா அவர்களும் இதில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற சில கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. உண்மையாகவே எப்படி இருக்க போகுது? எனக்கு அதெல்லாம் பின்னாடி என்ன நடக்கலாம் எனக்கு தெரியாது. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு அந்த சர்க்கிளில் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனாலும் அவங்க கிட்ட நான் வந்து இந்த தகவல்லாம் கேட்கறது இல்லை. தேவையான தகவலை மட்டும் கேட்பேன். ஓகேவா? அப்படி தேவையான தகவல் எனக்கு தேவையான தகவலை மட்டும் கேட்பேன். அது வெளியே சொல்வதற்கான தகவலாகவும் இருக்காது. நமக்கு சில தகவல்கள் தேவைப்படும், அது தெரிஞ்சுக்க நினைக்கும் போது அதை கேட்கறது உண்டு. அது நம்ம மாதிரி அது எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே நம்ம ஒரு கனெக்ஷன், ஒரு கான்டாக்ட் இருக்குங்கிறதுனால நம்ம தகவல் தேவைப்படும் வாங்க. நான் மட்டும் இல்லை, அது எல்லாருமே பண்ணுவோம். அதில் எதை வெளியே சொல்லணும், எதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப கான்ஃபிடன்ட் இல்லை, இப்படி ஒரு இருக்கு விஷயம் யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். அதை தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ரசிகராகவே பேசும்போது அந்த போஸ்டர் பார்க்கும்போது பயங்கர பாசிட்டிவ் இருந்துச்சு இல்லையா? பயங்கர ஒரு ஃபீல் குட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்தில் வரக்கூடிய ஃபீல் குட் ஃபீல் இந்த போஸ்டில் வருது. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. என்ன ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூட சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஃபீல்ல பார்த்தது இல்லை. ஒரு குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப பார்க்கவே அழகா இருந்துச்சு. பட் எப்படி என்னன்னா, கண்டிப்பா இது ஒரு ஃபீல் குட்ங்கிறது பேஸா இருந்தா கூட டைரக்டர் லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற டைரக்டருங்கிறதுனால நம்ம அதையும் தாண்டி அதில் ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சம்திங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஃபீல் குட் ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒன்றும் பேஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து சூர்யா அவர்களுடைய படம் வந்து நிறைய தோல்வி படங்களை வந்து சொன்னிச்சு. முக்கியமாக வந்து எல்லாருமே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஏமாற்றம் அடைந்த படம் கங்குவா. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஏமாற்றத்தை கொடுத்தது. ஸோ வசூல் ரீதியாகவும் சரி, பார்வையாளர்களுக்குமே சரி. ஸோ இந்த படம் இதுக்கப்புறமா வந்து கருப்பு படம் வந்து வருது. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறதும் தெரியல. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஆடியன்ஸ் சைடில் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்துமா? எனக்கு கருப்பு படம் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஓகேவா? ஆர்ஜே பாலாஜி அவர்கள் 1-2 படங்கள் இயக்கியிருக்கிறாரு. ஓகே, நல்லா வந்தால் மகிழ்ச்சி தான். எனக்கு தெரியல. எனக்கு பொதுவாக அந்த மாதிரியான அந்த பயங்கர கமர்ஷியல் மசாலா படங்களுக்கான ஆடியன்ஸ் இல்லை நான்.
எனக்கு இன்னும் அது பெரிய ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னத்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு நல்ல தரமான படங்களா இருக்கணும், இல்லை ஃபீல் குட் படமா இருக்கணும், கண்டென்ட் ஓரியன்ட் படங்களா இருக்கணும், இல்லை கமர்ஷியல் படம்னாலே ஒரு ரொம்ப நம்மளை ஒரு பெரிய சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய படமா இருக்கும். கைதி மாதிரியான படமோ இல்லைன்னா விக்ரம் மாதிரியான ஒரு படமோ கமர்ஷியல் படம் தான், ஆனால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உட்காந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். கமர்ஷியல் படம் பார்ப்பேன், ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருக்கணும். ரொம்ப அந்த மாசன் மசாலா பாட்டு ஃபைட்டு பஞ்ச் டைலாக்னு ஒரு மசாலா இருக்குல்ல, அதை நான் பெருசாக இருக்க மாட்டேன். கருப்பு எனக்கு என்ன ஜானர்னு எனக்கு புரியல, நான் அதை டீட்டெயில்ஸும் கேட்கல, நான் அதை விட்டேன் நான் அதை. ஸோ எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. பட் இந்த படம் எனக்கு நல்லா இருக்கும், என்னால் நம்பிக்கையாக சொல்ல முடியும். தெரிஞ்ச தகவலை வச்சு சொல்கிறேன். நல்ல ஒரு படமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும். கமர்ஷியல் அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் ஃப்ளாப் ஆகும் நம்ம கையில் இல்லை, அது ஆடியன்ஸ் கையில் இருக்கு. படம் நல்ல படமாக நமக்கு பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ லக்கி பாஸ்கர் நல்ல படம், அது கமர்ஷியலாக ஓடாமல் இருந்தால் என்ன இருந்திருக்கும்? அதுவும் நடந்திருக்கலாம் இல்லையா. ஓடி ஃபார்ச்சுனேட்லி ஓடிடுச்சு. ஸோ அது நம்ம கையில் இல்லை. பட் இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மமிதா பைஜு சொன்னீங்க, நஸ்லின் இருக்கார் படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணுறாரு படத்தில். எனக்கு நஸ்லின் ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி ரொம்ப சின்ன பையன், இவ்வளோ சின்ன வயசில் எப்படி சொல்றது, ஒரு வித்தியாசமான நடிகர். ஆமா, தமிழ் சினிமாவில் பிரேமலு அப்படிங்கிற மலையாள படத்து மூலியமாவும் நிறைய ஃபேன்ஸ் வந்து சம்பாதிச்சு. நான் ஆரம்பத்துல பார்க்குறேன் அவரை, ஒரு ஸ்கூல் பையனாக தான் ஃபர்ஸ்ட் படமே நடிக்கிறப்ப, அவர் நிஜமாவே ஸ்கூல் தான் படிச்சு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து அவரை நான் பார்க்குறேன். அவர் எனக்கு அவரோட வளர்ச்சி எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல பையன், நல்ல நடிகர் அவர். ஸோ அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணுறாரு. ஜோதி அவர்கள் நடிக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது நிஜமாவே. ஸோ அதை பற்றி நான் சொல்ல வரல. நல்ல படமா கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் இப்போ எதிர்பார்க்குற தேட்டரில் ஒரு பெரிய ஹிட் சூர்யா அவர்களுக்கு வேணும் அப்படிங்கிறோம். சரி, ரெட்ரோ ஆப்வியஸ்லி எனக்கு படம் பிடிச்ச படமா இருந்தது. சின்ன சின்ன கொஞ்சம் லேக்ஸ் இருந்தது, பிரச்சனை இருந்ததுனால அந்த படம் முழுமையாக ரிசீவ் பண்ணப்படல. மற்றபடி ஓவராலாக எனக்கு ஒரு நல்ல பிடிச்ச படமாக தான் எனக்கு இருந்துச்சு. இந்த படம் அதை கருப்பும் அதை பண்ணிட்டு தான் ரொம்ப சந்தோஷம். கமர்ஷியலாக எல்லாருக்கும் பிடிச்ச ஏபிசி 3 சென்ட்லையும் பயங்கரமாக ஓடி ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல் படமாக காதி சுப்ராஜ் பண்ணுறாரு, கங்குவா நடக்குது, இவங்க எல்லாம் வந்து சூர்யா சாருக்கு ஒன்று பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் நிகழாம அந்த விஷயத்தை எங்கே ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டாரா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இல்லையா. ஸோ நல்லது நடந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான். பட் எனக்கு அது தெரியல. பட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக